இரக்கம் கொண்டார். அவரது சாட்சியாயிருக்கச் செய்தார். ஆண்டு ஆண்டுகள் இரக்கம் செய்தார். அவரது சாட்சியாய் வாழச் செய்தார். காண்பவர் மகிழ்ந்திட உழைக்கச் செய்தார். கரம் பிடித்து என்றும் நிலைக்கச் செய்தார். ஊழியம் தந்தவரே, உற்ற துணையானவரே, உந்தன் திருவுளமே எம்மில் நிறைவேறுகவே, எம்மில் நிறைவேறுகவே. இன்றைய திருப்பலியானது எம்எல்டாவுடைய ஆண்மை பாட்டிக்காக அவருடைய பிறந்த நாளில் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். லீமாவுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜூட் ஆஷா திருமண நாள் நன்றி திருப்பலியாகும். ரூஃபன் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகும். திருவாளர் ஆண்ட்ரி அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், திருவாளர் அருள்ஜே பாண்டியனுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், இன்று இரண்டு சேர்ந்த திருவாளர் ஜார்ஜ் தமிழ் கேத்தலிக் டிவி நிறுவனருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கடைசி வரை மனம் தளராமல் இருங்கள், ஜெபியுங்கள் என்ற ஆறுதலான வார்த்தையை நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், நாம் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் கடைசி வரை நம் மனம் தளராமல் இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவரே கதி என்று ஆண்டவரை இறுக்கமாக நாம் பற்றி கொள்வோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாயிலிருந்து கப்பலேறி சமோத்திரக்கும் தீவுக்கும் மறுநாள் நெயாபொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாள் அன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியாத்திரா நகரை சேர்ந்த பெண்கள் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லித்தியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 149. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரது புகழை பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது
விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 26 முதல் 16 அதிகாரம் 4வது வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். என்னில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலம் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கடைசி வரை மனம் தளராமல் இருங்கள், ஜெபியுங்கள். தந்தையிடமிருந்து நான் அனுப்பப் போகிற தூய ஆவியார் வருவார். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையாகிய இன்று தமிழகத்திலே இன்று முதல் 14 நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே நம்முடைய வீடுகளிலே நாம் முடங்கி போயிருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் இக்கட்டான சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மரண பயம், தொற்று அச்சம். நம்முடைய வாழ்வே ஒரு புதிராக இருக்கிறது. நாளை நான் உயிரோடு இருப்பேனா? ஒருவேளை எனக்கு கொரோனா வந்துவிட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது? என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக இறுதி வரை நீங்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும். இறுதி வரை நீங்கள் மனம் தளராமல் இருங்கள், ஜெபியுங்கள். அப்போதுதான் நாம் சோதனைகளை நாம் வெற்றி கொள்ள முடியும். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த துன்பங்களிலிருந்து நாம் வெளியே வர முடியும் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்.
இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையும் கூட ஒரு சிறப்பான ஒரு புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. புனித தமியான் என்ற புனிதனுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. அப்பாசல் ஆஃப் த லெப்பர்ஸ் என்று இவரை அழைப்பார். தொழுநோயாளருடைய அப்போஸ்தல் என்று அழைக்கப்படுகிறவர். பெல்ஜியம் நாட்டிலே ஒரு வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே ஒரு துறவியாக மாற வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு சிறு வயதிலே புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு படத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது இவ்வாறு ஜெபிப்பாராம். உம்மை போல எனக்கு ஆன்மீக தாகத்தை தாரும், உங்களைப் போல இயேசுவுக்காக மறைபரப்பு பணி செய்யக்கூடிய தியாக உள்ளத்தை தாரும் என்று சிறு வயதில் இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய அந்த படத்தின் முன்பாக ஜெபிப்பது வழக்கம். இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் ஒரு துறவியாக மாறுகிறார். ஹவாய் என்ற அந்த தீவிலே வேத போதக பணிக்காக செல்ல வேண்டும். ஆனால் அவரால் இந்த வேத போதக பணிக்காக அந்த ஹவாய் நாட்டுக்கு அவரால் செல்ல முடியவில்லை. இவர் விருப்பத்தை தெரிவித்து அந்த இடத்திற்கு இவர் செல்லுகின்றார். தன்னுடைய அண்ணன் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு தானே மனமுந்து கேட்டு அங்கே ஒரு இளம் குருவாக மறைபரப்பு பணியாளராக பணி செய்ய அங்கே செல்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவர் சென்று பணி செய்ய சென்றிருந்த அந்த காலம் ஒரு அபாயகரமான ஒரு காலம். தொற்று நோய் சூழல். தொற்று நோயுடைய அந்த தாக்கத்தால் தொழு நோயாளருக்கு என்று ஒரு காலனியிலே அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஊருக்கு புறம்பே தள்ளி வைத்தார்கள். ஒரு தீவையை அவர்களுக்கென்று ஒதுக்கி அங்கே அடைத்து வைத்தார்கள். ஏறக்குறைய 850 அந்த தொழு நோயாளிகளை அந்த இடத்திலே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களை சமூகத்தில் இருந்து எந்தவித ஒரு தொடர்பும் இல்லாமல் வைத்திருந்த அப்படிப்பட்ட வாழும் நரகமாக அந்த நகரம் இருந்து கொண்டிருந்தது. அந்த சூழலில் தான் தமியான் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு பணி செய்ய செல்கின்றார். இவருடைய சபையினுடைய பெயர் காங்கிரேஷன் ஆஃப் த சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி, இயேசு மற்றும் மரியாவின் திரு இருதய சபை. இவர் அங்கு பணியாளராக சென்ற பொழுது மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை உருவத்தில் வாட்டம் சாட்டமாக இருந்தால அந்த மக்களுக்கு இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒதுக்க வைக்க வெறுக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மக்களில் ஒருவராக மாறுகின்றார். மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டார்கள். தச்சு தொழிலை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உணவு தயாரிக்கும் பல முறைகளை ஒரு கற்றுக் கொடுக்கிறார். வீடுகள் கட்ட, பள்ளி ஆலயம் என்று கட்ட உதவி செய்கிறார். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அந்த காலிலே இறந்த மக்களை நல்லடக்கம் செய்ய இவர் உதவி செய்கிறார். அன்புக்குள்ளே மருந்து மாத்திரைகளை கொடுப்பதோடு அவர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றித்து போகிறார். அந்த மக்களோடு மக்களாக ஒன்றித்து போகிறார். இவரை மாஸ்டர் ஆஃப் சேரிட்டி என்று திரு அவை அழைக்கிறார். தினமும் இந்த மக்களுக்காக திருப்பலி ஆற்றுவது வழக்கம். ஒரு முறை அவ்வாறு திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது, நீங்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த மறையுள்ளே அறிவுரை சொல்வது வழக்கம். அவ்வாறு மறைவுரை ஆற்றுகிற பொழுது ஒரு முறை இவ்வாறு சொன்னார், தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற நாம் என்று சொன்னார். அன்புக்குள்ளே அந்த மக்களுக்காக பணி செய்ததால் அந்த மக்களோடு மக்களாக வேலை செய்து தன்னுடைய 49வது வயதிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். தொழுநோயாளுடைய பாதுகாவலர் தான் இந்த புனித தமியான். 2009ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் பாப்பரசர் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டத்தை வழங்கினார். அன்புக்குள்ளே இந்த புனிதரை போல நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளை இறுக்கமாக நாம் பற்றி கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தாகம் கொண்டவர்களாக வாழவும், மறைவிருப்பு பணியிலே
ஆக்கத்துடன் செயல்படவும் ஊக்கத்துடன் செயல்படவும் அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிப்பான். அன்பானவர்களே, இந்த உலகம் கைவிட்டு விட்டது, உலக நம்பிக்கை இழந்து விட்டது. ஆனாலும் கூட ஒரு மனிதர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செயலாற்றி இருக்கிறார். நாமும் அதே நம்பிக்கையோடு இருப்போம். அதற்கான நம்பிக்கை படிகளை நம்முடைய இதயங்களிலே இறைவன் ஒவ்வொரு நாளும் விதைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தன்னுடைய திருத்தூதர்களிடம் நான் அனுப்ப போகிற தூய ஆவியார் வருவார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை இயேசுவின் திருத்தூதர்கள் கண்டிப்பாக புரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நீர் எங்களோடு இருக்க என்ன துணையாளர், நீர் எங்களோடு இருக்க மாட்டீரா என்ற கேள்வியை அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் கேட்டிருப்பார்கள். இந்த துணையாளர் என்ற அந்த வார்த்தையானது கிரேக்கத்தில் பெரோக்லேட்டோஸ் என்று அப்படி என்றால் பரிந்து பேசுபவர், வழிகாட்டுபவர், துணைக்கு பேசுதல் என்பது பொருள். உதாரணமாக நாம் நீதிமன்றத்திலே நமக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்றால் ஒருவருக்காக இன்னொருவர் பேசுவதை, வழக்காடுவதை அது குறிக்கிறது. நான் எனக்கென வழக்காடுவதற்காக ஒருவரை நான் நியமிக்கிறேன். அவர் சட்டம் தெரிந்தவராக இருக்கிறார், அவர் நன்றாக வாதம் செய்பவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவராக இருக்கிறார். ஆதரவாக பேசும் ஒருவர் நமக்கு எதிராக பேசினால் என்ன ஆகும்? என் எதிரிலேயே வெற்றி கொள்ள இருக்கிறார் என்ற உணர்வு. இன்றைய நாளிலே அன்புக்குள்ளே அங்கோ இங்கோ நாம் பேசி கொண்டிருந்த இந்த பெருந்தொற்று நம் அன்புக்குரியவர்களை அள்ளி கொண்டு போக நம்முடைய நடு வீடு வரை வந்துவிட்டது. பெருந்தொற்றை விட இந்த பெருந்தொற்று பயமும் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கூடிய அருகிலே ஒருவர் அமர்வதை இயலாமல் செய்திருக்கிறது. நோயை விட அந்த நோயால் நமக்கு வருகிற தனிமை பற்றிய பயம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. இவருக்கு கொரோனா என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம். இந்த நேரத்திலே இயேசு இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே இயேசு மொழிகின்ற துணையாளர் யார்? ஒரு பக்கம் நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற நம்பிக்கை ஒளிதான் அந்த துணையாளர். எனக்கு எதுவும் நடக்காது என்பது அல்ல, எனக்கு எதுவும் நடக்காது என்பது அல்ல, என்ன நடந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் என்ற துணிச்சல், நம்பிக்கை நமக்கு வேண்டும். இன்னொரு பக்கம் நம்முடைய அருகில் இருப்பவர், அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். கணவனுக்காக மருத்துவமனையை வாயிலே வெளியே காத்து கிடக்கக்கூடிய மனைவி சிகிச்சை பெறுகிற பொழுது மனைவிக்காக வெளியே காத்து கிடக்கக்கூடிய கணவன், இப்படி அன்புகளுடைய தன்னுடைய பெற்றோரின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்படி நாம் பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, துணையாளுடைய துணையிலே நாம் பெருந்தொற்றிலிருந்து தப்பிவிடலாம் என்பது அல்ல, இந்த பெருந்தொற்றை எதிர்கொள்ள எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை இவர் எனக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த இறைவார்த்தை நமக்கு தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே எந்த ஒரு சூழ்நிலை நாம் மனம் கலங்க தேவையில்லை. நமக்காக ஒரு துணையாளரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய், இதை உனதாய் இறைவா என் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய், இதை உனதாய் இறைவா என் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. நிலையில்லா உலகில் நிலையானவா,
எந்தன் உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்காகவே கரம் விரித்தோம் மனம் திறந்தோம், கரம் விரித்தோம் நாங்கள் மனம் திறந்தோம். மன்னவா என் மன்னவா, மன்னவா என் மன்னவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவெல்லாம் பேன்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரு முன்னணியராத பிறந்த வீசியங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிறுவக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இயேசு தம் சீடர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேரல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார்.
கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.